தண்ணிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தியா? எவ்வளோ தண்ணி வேணும் உண்டு. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செடிக்கெலாம் ஊற்றலாம், துணியெல்லாம் துவைக்கலாம், சாமான் திறக்கலாம். இனிமேல் தண்ணிக்கே கவலை கிடையாது. மழை தான் அடி 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 நச்சு வெளுத்து வாங்கிச்சா அப்புறம் எப்படி தண்ணிக்கு பிரச்சனை வரும்? கோமதியக்கா, கோமதியக்கா, என்னது வீடு பூட்டி இருக்கேன், எங்கே போயிட்டாங்க? என்ன ராணி, நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்கீங்களா? கிணத்துல என்ன போய் நிற்கீங்க? வீடு பூட்டி இருக்குவேன், எங்கள் வெளியே ஊருக்கு போயிட்டீங்க போல இருக்கும்னு நினச்சேன். நான் எந்த ஊருக்கு போகிறது? எனக்கு எந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்க? இந்த ஊரில் இருக்கவங்க தான் எனக்கு சொந்தக்காரு. வெளியூரில் எனக்கு எந்த சொந்தக்காரமே இல்லையா போகிறதுக்கு? என்ன விஷயமா பார்க்க வந்தேன்? என்ன சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன் பாருங்க. 100 நாள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னிலேருந்து வரீங்களா இல்லைன்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்னது ஆரம்பிச்சிட்டாங்களா? கண்டிப்பாக வரேன்டி. நான் ஏன் வராமல் போகிறேன்? பெரிய பொண்ணுக்கிட்ட கீதா கிட்டலாம் சொல்லிட்டியா? இல்லைக்கா, போகும்போது சொல்லணும். முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன், அப்படியே போகும்போது சொல்லலான்னு பார்த்தேன். சரி, நீ போயினே இரு, நான் பின்னாடியே வரேன். சாப்பாடு எடுத்துக்கினேன், மண்வெட்டி கிடப்பெல்லாம் எடுத்துன்னு வரேன். ஆமாம், நம்ம வேலை செய்கிறோமோ இல்லையோ அந்த பொருள் நம்ம கையில் இருந்தால் தான் நமக்கு சம்பளம் தருவாங்க. எடுத்துன்னு வாங்க. எப்பா இத்தனை நாள் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அந்த வேலை 100 நாள் வேலைக்கு போனால் தான் அந்த காசு கையில் இருக்கும், செலவுக்கு நான் நல்லா இருக்கும். அக்கா, என்ன குழம்புக்கா வச்ச? நான் எங்கடி குழம்பு வச்சேன்? பொங்கலுக்கு வச்சேன். அந்த சாம்பார் பொரியல் இந்த காயில் இருந்தது ஒன்றா போட்டு சட்டியில் போட்டு வச்சு வச்சுருக்கேன். சாதம் மட்டும் வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்துன்னு போகிறேன். என்னது பொங்கலுக்கு செஞ்சுதா? இந்த மாதிரி காலி பழம் வச்சுருக்கா? ஆமாண்டி, நிறைய செஞ்சுட்டேன். காலியாக நல்லா தான் இருக்குது. வேணுமா? எடுத்துன்னு வரேன் உனக்கு. ஐயோ, எனக்கு வேணாம், எங்கள் வீட்டில் இருந்தது, நான் எடுத்துன்னு வரல. என்ன காலையில் ரோட்டில் நின்று மீட்டிங் போட்டுருக்கீங்க? ஓரமாக இல்லைங்க. ஏடே கீதா, உன்னை தானே பார்க்கலான்னு வந்து இருக்கேன். என்ன விஷயமா? 100 நாள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்களா, வரையா? ஏண்டி அது இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்களே, இன்னும் 3 மாதம் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. அப்படியா? இவன் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா? 100 நாள் வேலைனா 100 நாள் வேலை கிடையாது. இங்கே வந்து களை பறிக்கிற வேலை இருக்குது. கூப்பிட்டாங்க, அதுதான் உங்களை கூட்டின்னு போகலாம் நான் சொல்லின்னு இருக்கேன். 100 நாள் வேலை எவ்வளோ சம்பளம் தருவாங்களோ அவ்வளோ சம்பளம் தருவாங்க. ஏண்டி அது களை பறிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்களா? அதுக்கேண்டி இனிமேல் சொல்கிற நீ? ஆமாம், இவன் சொல்கிறத நானும் நம்பிட்டேன். சரி, எல்லாரும் சாப்பாடு எடுத்துக்கிறேன். வந்து சேருங்க. அந்த குளத்துக்கார பக்கத்தில் இருக்கு பார்த்தியா, அந்த வயலில் தான் இன்னைக்கு களை பறிக்கணும். சீக்கிரம் வாங்க. சரி, வரும்போது பெரிய பொண்ணு கூட்டின்னு வந்துடுறேன். நீங்கள் போயிட்டே இருங்க. நேற்றே சொல்லியிருந்தா கூட அம்மரை பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் கிளம்பி இருக்கலாம். இப்போ வந்து சொல்கிறாளுங்க வேலை இருக்குதுன்னு. நம்ம தனியாக பேசின்னு இருக்க? நீ வேலை தள்ளிடி, டைம் ஆகிப்போச்சு எனக்கு. டைம் ஆச்சா? எங்கே போறீங்க? டைம் ஆச்சு. வயலில் வேலை செய்யறதுக்கு போகிறோம். அம்மா, உனக்கு எதுக்கு மாதிரி தேவையில்லாத வேலை? வீட்டில் இருக்க வேலை மட்டும் பாருங்கம்மா, நீங்கள் வேலைக்குள்ள போத்தாவில்ல. ஏண்டியா வீட்டில் இருந்தால் யார்டி காசு தருவா? உங்கள் அப்பா சம்பாதிக்க வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா குடும்பத்துக்கு? நான் ஒரு 4 காசு சம்பாதிச்சாதான் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்க முடியும். வழி விடுங்க முதல்ல. நீங்கள் என்ன ஸ்கூல் கிளம்பியா இன்னைக்கு? எனக்கு 2 நாள் லீவ் விட்டுறாங்க எக்ஸ்ட்ரா பொங்கலுக்கு. திங்கக்கிழமை போனோம் ஸ்கூலுக்கு. உங்களை மாதிரி நானும் சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம். ஸ்கூலுக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, ஜாலியாக விளையாடணுமான்னு இருந்திருக்கலாம். வயசாகி ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்குலாம் போயிருக்கீங்களாம்மா? நான் ஸ்கூலுக்குலாம் போகல, மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். மாடு மேய்ச்சின்னு இருந்தீங்களா? ஏன் ஸ்கூலுக்கு போல? ஏண்டி நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது. தூரமாக வேறு ஊரில் போய் தான் நடந்து போய் தான் படிக்கணும், 10 கிலோமீட்டரு. அதனால நான் வேறு ஸ்கூலுக்குலாம் போகல, 8வதோட நின்றுட்டேன். அப்போ இந்த ஊர்லேயே ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு டாக்டரோ ஒரு கலெக்டரோ ஆகிட்டு இருப்பீங்க. ஆமாம், நீ சரியாக சொன்ன. கொஞ்சம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி போச்சு. 40 கூட்டினா எவ்வளோம்மா? 40 கூட்டினாவா? ஒரு நிமிஷம் இரு. 40 கூட்டினா 90. நல்ல வேலைம்மா, உங்களுக்கு ஸ்கூல் தூரமாக இருந்தது, அதனால நீ படிக்காம போயிட்டீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக கரெக்ட் ஆகிட்டு இருப்பீங்க. உனக்கு தெரியுது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போச்சு. 8வதோட நீ பட்டாருன்னு. சரி, இப்போ பொழுது என்ன பிரயோஜனம்? தள்ளு, டைம் ஆச்சு. சாப்பாடு கட்டி எடுத்துன்னு போனோம். நாங்களும் வீட்டில் சுமதரமாக இருக்கோம். நாங்களும் வரமா உங்க கூட? என்னது, ஏன் கூட வரீங்களா? நானும் வேலைக்கு போகிறேன் களை பறிக்கிறதுக்கு. நீங்கள் எதுக்கு வரீங்க? அங்கே களை பறிக்க சொல்லுவாங்களா, நாற்று நட சொல்லுவாங்களா? அங்கே என்ன வேலை இருக்குதுன்னு தெரியல, போனால் தான் தெரியும். இவ்வளோ களை பறிக்குன்னு சொல்லிக்கிறாளுங்க. அங்கே வந்து வயல் வேலை செய்ய போகிறீங்களா நீங்கள்? இல்லைம்மா, சும்மா வேடிக்கை பார்ப்போம்ல. நீங்கள் ஒன்றும் வேடிக்கை பார்க்க தேவையில்ல. வீட்டில் இருக்க சாமானை துளைக்கி வைங்க, துணி துவைச்சி வைங்க, வீட்டில் சுத்தமாக பெருக்கி வைங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடு இருக்குது, குழம்பு மட்டும் எதனா ஒன்று செஞ்சு வைங்க. அப்போ மதியம் சாப்பிட்டு வீட்டுக்கு வரீங்களாம்மா? மதியானம் வரமாட்டேன் நான். நீங்கள் சாப்பிட்டுங்க செஞ்சு. நான் சாயங்காலமாக தான் வருவேன். நான் வந்து பொங்கல் வச்ச குழம்பு இருந்தது, அதை எடுத்துக்கினேன். நீங்கள் சாப்பிடுங்க செஞ்சு. கிரிஜா உள்ள தூக்கு வச்சிருக்கேன் பார், போய் எடுத்துட்டு விடு. அதான் அவன் லஞ்ச் பேக்கா, அதை எடுத்துட்டு வரேன். என்னங்கம்மா? கொடு. நான் போயிட்டு வரேன். 2 பேரும் சண்டை போடாமல் அவங்க வேலையை அவங்க செய்யணும். நான் சண்டை போட மாட்டேம்மா, அவட்ட சொல்லிட்டு போங்கம்மா, சண்டை போட வேணாம்னு. அவங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அவளை கரெக்டாக செய்ய சொல்லுவேன். நான் சண்டை போட மாட்டேன். நான் சொல்லிட்டு போன மாட்டேன். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? அடிச்சுன்னு பிறண்டு வீட்டை 2ஆக தான் ஆக்கி வைப்பீங்க. ஏதோ ஒன்று பண்ணி வைங்க, நான் போயிட்டு வரேன். மற்றவங்களாம் கிளம்புனாலுங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம போயிட்டே இருக்கலாம். வருவாங்க பின்னாடியே. சரி, நீ சாமான் தொலைக்கிடு. நான் வீட்டை பெருக்கிறேன். நான் வீட்டை பெருக்கிறேன், நீ போய் சாமான தொலைங்க. ஏடி அம்மா இப்போ தானே சொல்லிட்டு போனாங்க, சண்டை போடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு என்னை தயவு செஞ்சு கோவப்படுத்தாதடி.
போ வேலை போய் பார்ப்போம். ஓ தண்ணியில கை வைக்க வேலை மட்டும் நான் செய்யணும், இந்த மாதிரி ஈஸியான வேலை செய்வாங்களா? போ போ, நீ போய் சாமான் துலக்க, நான் வீட்டை பெருக்க. நீ வீட்டை பெருக்குனா எனக்கு என்ன, நீ சாமான் துறக்குனா எனக்கு என்ன? நான் போய் ஃபோனில் கேம் விளாட போகிறேன். போடி. எவ்வளோ திமிரு பார்த்தியா அவளுக்கு? நம்ம மட்டும் எல்லா வேலை செய்யணுமா இங்க? நம்மள வா ஃபோனில் ஃப்ரெண்டான. ராணி, இந்த வயலில் தான் களை பறிக்கணுமா? ஆமாக்கா, இங்கே தான்க்கா. எடி, அந்த பெரியம்மா மஞ்சள் வயல்னு சொன்னாங்கடி, இது நெல் வயல் இது. இங்கே களை பறிக்க கூடாது. நாங்கள் மஞ்சள் வயலுக்கு போகலாம், பக்கத்தில் இருப்பேன். அப்போ இது மஞ்சள் வயல் இல்லையா? எடி, பொங்கலுக்கு வந்து மஞ்சள் குத்திரி பார்த்துருக்குல்ல, அந்த செடி எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அது கூட தெரியாது உனக்கு. வாங்க போகலாம்.